வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் பணத்தை மிச்சப்படுத்துவதும் ஆப்ரலாட் தமிழ் சேனல். இன்னைக்கு ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி புதன்கிழமை. இன்னைக்கு பூ மார்க்கெட்டில் நீங்கள் கமெண்டில் கேட்ட எல்லா பூக்களோட விலைகளையுமே சொல்லியிருக்கேன். அதனால் வீடியோவை கடைசி வரைக்குமே பாருங்கள். மல்லிகைப்பூவோட விலை கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. கூடவே கனகாம்பரம், முல்லை, சாமந்தி, ரோஜா பூக்களோட விலைகளுமே கொஞ்சம் அதிகம்தான். இன்னைக்கு நீங்கள் பூ வாங்க போகிறீங்கன்னா செலவு கொஞ்சம் தான் அதிகமாக இருக்கும். இன்னைக்கு மல்லிகைப்பூ 1 கிலோ 600 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. முல்லைப்பூ 1 கிலோ 500 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்கு. பிச்சிப்பூ 1 கிலோ 550 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. ஜாதி மல்லி 1 கிலோ 450 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. கனகாம்பரம் 1 கிலோ 900 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிட்டு இருக்கு. கக்கட்டான் பூ கிலோ 300 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. விரிச்சிப்பூ 1 கிலோ 350 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. அரளிப்பூ சிவப்பு 1 கிலோ 250 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. அரளிப்பூ மஞ்சள் 1 கிலோ 250 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. நாட்டு ரோஜா 1 கிலோ 140 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. பெங்களூர் ரோஜா 1 கிலோ 100 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. சாமந்தி பூ மஞ்சள் 1 கிலோ 80 ரூபா. சாமந்தி ஆரஞ்சு 1 கிலோ 80 ரூபா. செவ்வந்தி பூ கிலோ 200 ரூபா. தாமரைப்பூ 1 15 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. செம்பருத்தி கிலோ 100 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. துளசி ஒரு கட்டு 20 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. மறிக்கொழுந்து ஒரு கட்டு 40 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. நந்தியாவட்டம் பூ கிலோ 200 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. சம்மங்கி பூ கிலோ 250 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. கோழிக்கொண்டை பூ கிலோ 100 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. பட்டன் ரோஸ் கிலோ 200 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. அருகம்புல் ஒரு கட்டு 10 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. வாடாமல்லி 1 கிலோ 100 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. பன்னீர் ரோஜா 1 கிலோ 160 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்குங்க. இன்னைக்கு இந்த பூக்களை நீங்கள் வியாபாரத்துக்கோ, சாமிக்கோ, பூஜைக்கோ, அலங்காரத்துக்கோ வாங்க போறீங்கன்னா நேரடியாக நீங்கள் மொத்த விலை கடைகளில் வந்து மூட்டையாகவே வாங்கினீங்கன்னா ரொம்பவுமே லாபம். பூக்கள் உங்களுக்கு கெட்ட தெரியும் அப்படின்னா நீங்கள் மொத்த விலை கடைகளில் உதிரி பூக்களாக வாங்கிட்டு போய் வீட்டில் நீங்கள் பூவாகவும் மாலையாகவும் கட்டினீங்கன்னா உங்களுடைய செலவுகளை நீங்கள் பாதியாக குறைச்சிக்கிற முடியும். விரிஞ்ச பூக்களாக வாங்கினீங்கன்னா விலை கொஞ்சம் குறைவு. மொட்டுக்களாக வாங்கினீங்கன்னா விலை அதிகம். மொட்டுக்களை 2 நாளைக்கு கூட வச்சு பயன்படுத்திக்கிற முடியும். இதே மாதிரி இன்னைக்கு விலைக்குறைவா கிடைக்கிற காய்கறிகள் மற்றும் பழங்களோட லிஸ்ட் நம்ம சேனலில் டெய்லியுமே காலையில் வீடியோவாக வெளிவருது. சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா மார்க்கெட்டுக்கோ கடைக்கோ போகிறதுக்கு முன்னாடி டெய்லியுமே காலையில் வீட்டில் இருந்து ஈஸியாக இன்னைக்கு என்னென்ன பொருட்கள்லாம் விலைக்குறைவா கிடைக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். நன்றி.